which biosphere reserve is situated at the southeastern tip of India? பாருங்க, இந்தியாவின் தென்கிழக்கு முனையில் அமைந்துள்ள உயிர்கோள காப்பகம் எது? கல்ஃப் ஆஃப் மன்னார், கிரேட் நிக்கோபார், இந்திரா பாயிண்ட், ரன் ஆஃப் கட்ச். ஓகேங்களா? ஸோ இதுல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மன்னார் வளைகுடா வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு முனையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அமைந்துள்ள ஒரு உயிர்கோள காப்பகம். ஓகே. ஸோ இதுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது? சரிங்களா? ஸோ அப்ப தென்கிழக்கு முனையில்னா அப்போ சவுத்துல நமக்கு என்ன இருக்கு? ஒரு 4 நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னார் வளைகுடா காப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கவர் ஆயிருக்குன்னா உங்களுக்கு பாருங்க. ஸோ தூத்துக்குடி அண்டு ராமநாதபுரம். சரிங்களா? ராமநாதபுரம். ஸோ இந்த 2 மாவட்டங்கள்ல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு மெயின்லி. சரிங்களா? மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஸ்ட்ரிக்டை வந்து கவர் பண்ணும். பார்ஷியலி ஸோ ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி அண்டு கன்னியாகுமரி இந்த 2 மாவட்டத்துக்கு பார்ஷியலி சரிங்களா ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல கவர் ஆகுது. அப்போ நாளைக்கு கேட்பாங்க, என்ன மன்னார் வளைகுடா எந்தெந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரவி வருது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 4 மாவட்டங்கள். சரிங்களா? ஸோ மெயினாக தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ.